குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்து கொள்வதற்கு முன்பாக உங்களின் மனைவி அல்லது கணவனை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். சில நேரங்களில் கணவன் மனைவிகள் தங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் அல்லது எதிர்ச்சியாக கிடைக்கும் நேரத்தில் குத்தாட்ட நிகழ்ச்சியை நடத்திக் கொள்வார்கள். இதற்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து நிகழ்ச்சியை நடத்தவே மாட்டார்கள். அதனால் என்ன நடப்பது என்றால் நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக முடித்துக் கொள்ளவே மாட்டார்கள். ஏதோ கடமைக்காக குத்தாட்டம் செய்வதைப் போல் செய்து கொள்வார்கள். இன்னும் சிலர் சீக்கிரமாகவே முடித்துக் கொண்டு மல்லாக்கு படுத்து தூங்குவார்கள். இதனால் நாளடைவில் குத்தாட்டம் செய்வதற்கே பிடிக்காமல் போகவும் வெறுத்து போவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் இனிமேல் குத்தாட்டம் செய்யும் நாட்களில் நான் சொல்லும் இந்த 6 காரியங்களை செய்து உங்களின் மனைவியை அல்லது கணவர்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 1. உங்களின் மனைவியிடம் அல்லது கணவனிடம் இன்று இரவில் குத்தாட்டம் செய்து கொள்ளலாமா என்று சம்மதத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு கணவன் அல்லது மனைவி சம்மதம் தெரிவித்தால் அந்த நினைப்பாலேயே இரவு வரைக்கும் இருக்க வேண்டும். முடிந்தால் அன்று வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தால் மிகவும் நல்லது. 2. எப்பவும் மனைவியின் கூடவே சுற்றிக் கொண்டிருங்கள். மனைவி சமைக்கும் இடங்களில் மனைவி செய்து கொள்ளும் வேலைகளுக்கு உதவுவது, மனைவிக்கு ஊட்டி விடுவது, அதிக நேரம் பேசுவது, நடந்தோ அல்லது வாகனத்தில் சும்மாவே வெளியே சென்று வருவது, இப்படி மனைவியுடனே அன்றைய நாள் முழுவதும் சுற்றிக் கொண்டிருங்கள். 3. குளிக்கும் போது சேர்ந்தே குளியுங்கள். அப்படி செய்யும் போது இருவர்களின் தோட்டங்களில் கருப்பு புதர்கள் அதிகம் வளர்ந்திருந்தால் மனைவி கணவனுடையதும் கணவன் மனைவியுடைய பூந்தோட்டத்தில் வளர்ந்திருக்கும் கருப்பு புதர்களையும் வெட்டி சுத்தப்படுத்துங்கள். 4. அப்படி குளிக்கும் போதே நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பயன்படுத்தும் கருவிகளுக்கு இறுக்கி அணைச்சு ஒரு உம்மாவை பரிமாறிக்கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரு சோதனை ஆட்டத்தை நடத்தவும். இதனால் இரவில் நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏக்கம் அதிகரித்து எப்படா இரவு வந்துவிடுமென்ற ஆவலுடனே இருப்பீர்கள். ஆனால் அப்படி சோதனை ஆட்டத்தை நடத்தும் போது மிக மிக கவனமாக குத்தாட்டத்தை செய்யவும். ஒருவேளை வழுக்கி விழுந்தால் உங்களின் கதி அதோ கதிதான். 5. மிக மிக முக்கியமாக உங்களுக்கு சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் தூங்கவே அனுமதிக்காதீர்கள். மாறாக அந்த நேரத்தில் அவர்களுடன் விளையாடவோ அவர்களுக்கு ஏதாவது விளையாட்டு பொருட்களை கொடுத்து விளையாட வைத்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் தூங்கினால் இரவில் தாமதித்துத்தான் தூங்குவார்கள். இதனால் அவர்கள் தூங்குவதற்கு நீங்களும் காத்திருந்து கடைசியில் தூக்க களைப்புடனேயே நிகழ்ச்சியை செய்து எப்படியாவது வேகமாக முடித்துக்கொண்டு தூங்கும் நினைப்பிலேயே நிகழ்ச்சியை நடத்த நேரிடும். 6. எக்காரணத்தை கொண்டும் சண்டைகள் வரக்கூடும் பேச்சுகளையே அன்று பேசவே கூடாது. இதனால் கோபம் காரணமாக நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த 6 காரியங்களையும் செய்து உங்களை தயார்படுத்திக் கொண்டால் எப்பவும் குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்வதை விட 100% அன்றைய நிகழ்ச்சியை சந்தோஷமாக நடத்தலாம்.